எல்லப்பட்டி தேவாலயத்தில் பாஸ்கா வியாழன் அனுசரிக்கப்பட்டது. 12 சீடர்களுக்கு கால் கழுவும் நிகழ்வும் நற்கருணை ஆராதனையும் நடைபெற்றது. திரளானோர் கலந்து கொண்டனர். மூனார் KL68 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லப்பட்டியில் உள்ள புனித குழந்தை தெரேசாம்மாள் தேவாலயத்தில் பாஸ்கா வியாழன் நிகழ்வுகள் ஆன்மீக உணர்வுடன் சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது. இதில் ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், பொதுமக்கள் மற்றும் இறைமக்கள் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இறுதி ராவு உணவு நினைவை பக்தியுடன் கொண்டாடினர். பாஸ்கா வியாழனை முன்னிட்டு எல்லப்பட்டி பங்கு தேவாலயத்தின் கிளை பங்குகளான குண்டலை, செண்டுவாரை, அருவிக்காடு, டாப் ஸ்டேஷன், பழத்தோட்டம், சிட்டிவாரை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இறைமக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த சிறப்பு நிகழ்வில் பங்கேற்றனர். கிறிஸ்து இயேசு தனது சிலுவை ஏற்றதற்கு முந்தைய நாளான வியாழக்கிழமை தனது சீடர்களின் கால்களை கழுவிய தாழ்மையின் அடையாள நிகழ்வை நினைவு கூறும் வகையில் பங்குத்தந்தை அலெக்சாண்டர் 12 சீடர்களின் கால்களை கழுவும் நிகழ்வை நடத்தினார். மேலும் இறுதி இராப்போஜனத்தை நினைவு கூறும் வகையில் அப்பம் உடைத்து பகிர்ந்தளிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அனைவருக்கும் அப்பத்துண்டுகள் வழங்கப்பட்டன. புதிய நற்கருணை பேழையும் உருவாக்கப்பட்டு சிறப்பு நற்கருணை ஆராதனையும் நடைபெற்றது. பாஸ்கா வியாழனின் முக்கிய அம்சங்களான கால் கழுவும் நிகழ்வு, இறுதி இராப்போஜன நினைவு, நற்கருணை நிறுவல் என்னும் 3 நிகழ்வுகளின் அடிப்படையில் இந்த விழா சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது. நிகழ்வில் மறைக்கல்வி ஆசிரியர்கள், மறைக்கல்வி மாணவர்கள், KCYM இளைஞர்கள், பங்கு மக்கள் மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டு ஆன்மீக அர்த்தமுள்ள இந்த நாளை சிறப்பித்தனர். பங்குத்தந்தை அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த பாஸ்கா வியாழன் ஆராதனை கிறிஸ்துவின் அன்பு, தாழ்மை மற்றும் தியாகத்தை நினைவூட்டும் வகையில் மிகுந்த பக்தியுடன் நிறைவு பெற்றது. மூனார் KL68 நியூஸிற்காக உங்கள் ஸ்னேகா.